என்று சொன்னோம். பிறகு அவன், எழுத்தறிவற்ற மக்களின் இறை தூதர் பற்றி எனக்கு சொல்லுங்கள். ரசூல்லா பற்றி சொல்லுங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஈசா நபி வந்துட்டு போயிட்டாங்க, நெக்ஸ்ட் ரசூல்லா மட்டும்தான். அவரும் வந்துட்டாரு, அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தான் கேட்குறான். அப்போ ஜஸ்ஸாசா என்ன பண்ணுது? 3 வேளை தின்னுட்டு அங்கேயே உட்காரல, அது போகுது, உலகம் பூரா சுத்துது, சுத்திட்டு டேட்டா கொண்டு போய் அங்கே கொடுக்குது. என்ன சம்பவம் நடந்திருக்குது, இப்படி ஒருத்தர் வந்துட்டாரு, அடுத்த நபி வந்துட்டாரு, இதெல்லாம் சம்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என்று கேட்டான். அவர், நாங்கள் மக்காவிலிருந்து அவர் புறப்பட்டு யஸ்ரிபில் தங்கியிருக்கிறார் என்று பதிலளித்தோம். அவங்க இஸ்லாத்தில் இல்லாதனால மதீனாவை யஸ்ரிப்னாங்க. அவன், அவருக்கும் அரேபியருக்கும் இடையே போர் நடந்ததா? இந்த டீட்டெயில் அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருங்களேன். இது ரசூலாக்கே தெரியாது நபி ஆகும்போது. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு எதிராக சண்டை போடுவாங்கன்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ தெரியுதா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவன். அப்போ அவன் கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய வேலை